இது வந்து பார்த்தீங்கன்னா மலைவேம்பு கப்பு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதை க்யூர் பண்ணுறதுக்காக மலைவேம்பு இனிப்பு சுவை கொண்ட வேப்ப மரத்தில் பண்ண கப்பு இது. ஸோ பிசிஓடி ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணக்கூடிய ஆயிலே நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணணும், தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் குடிச்சா போதும். ஹாட் ஆயிடும் வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட இருக்கிற ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணி ஃபேஸ் வந்து நல்ல ப்ளூவாக வைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பீடம், நிலையான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறது அத்தின்றது தத்தாத்திரையோட ஸ்தல விருட்சம். ஸோ அந்த அத்திப்பீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி மகாலட்சுமி, ஏன்னா ஒரு பெண்ணுன்றது லக்ஷ்மி கடாட்சம் இல்லையா, அந்த பெண்ணோட கையிலேருந்து வரக்கூடியது தான் எல்லாமே. இது சாப்பாடுலேருந்து பணம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாலாம் போனீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் வாட்டர் கொடுப்பாங்க. இது வந்து ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கும் நெகட்டிவ் வைப்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் கொடுக்கும் ஆன்மீக ரீதியாகவே. ஸோ இந்த காம்போ என்னன்னாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் ஆரோக்கியத்துக்கு இது மூணும் எப்போ தண்ணியில் போடணும், கொதிக்க வைக்கணும். நைட்டு கொதிக்க வச்சுட்டு காலையில் அது வந்து செட்டில் டவுன் ஆகிடும். அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றி குடிச்சா இல்லை. எனக்கு வாழ்க்கையில் ஒரு வாட்டி குளிக்கிறது தான். ஒரு தடவை குளிச்சா போதும் நம்ம உடம்புல இருக்கிற ஆறாவை கிளென்ஸ் பண்றது. அதே மாதிரி திருமணம் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவாக இது வந்து $1 கொடுக்குறோம். லக்ஷ்மி இது பார்வதியோட அனுகிரகத்தினால இது திருமண தடை நீங்க, நல்ல காரியம் நடக்க, ஈர்ப்பு சக்தி பிறகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடைகள் இன்றி வளர, இப்போ திருமண தடை இருக்குல்ல, இது எல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த ராஜ வசிய குழம்பு இதோட ஸ்மெல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேம். இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஸ்மெல் பாருங்க. சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 4 காம்போ தான். இந்த 4 காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா இது பெண்களின் ஆரோக்கியம் பெறத்துக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை நீக்கிறதுக்கு, இது பிஸ்னஸ்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கிறதுக்கு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருந்தால் இது எல்லாமே இருக்குது. அதுக்கு நம்ம காம்போவும் கொடுத்துரும், தனிப்பட்ட முறையில் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மலைவேம்பு கப்பு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதை க்யூர் பண்ணுறதுக்காக மலைவேம்பு இனிப்பு சுவை கொண்ட வேப்ப மரத்தில் பண்ண கப்பு இது. ஸோ பிசிஓடி ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணக்கூடிய ஆயிலே நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணணும், தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் குடிச்சா போதும். ஹாட்டாக எதுவும் குடிக்கக்கூடாது, கோல்டாக தான் குடிக்கணும். ஓகே. ஸோ இது அதே போல் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி, இப்போ குளிச்சுட்டு வராங்க அப்படின்னும் பொழுது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கிளென்சிங் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம உடல் கட்டு உடல் சுத்தி கொடுத்துரும். சாம்பிராணிக்கு பதில் உடல் கட்டு உடல் சுத்தி கொடுத்துரும். ஸோ இது போட்டு குளிக்கும் போது அவங்க கிளென்ஸ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் குவாட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட இருக்கிற ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணி ஃபேஸ் வந்து நல்ல ப்ளூவாக வைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பீடம், நிலையான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறது அத்தின்றது தத்தாத்திரையோட ஸ்தல விருட்சம். ஸோ அந்த அத்திப்பீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி மகாலட்சுமி, ஏன்னா ஒரு பெண்ணுன்றது லக்ஷ்மி கடாட்சம் இல்லையா, அந்த பெண்ணோட கையிலேருந்து வரக்கூடியது தான் எல்லாமே. இது சாப்பாடுலேருந்து பணம்லேருந்து எல்லாமே. ஸோ அதனால் இது கொடுத்துரும். டெய்லி நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி குடிக்கும்பொழுது இது வந்து பதிமுக காம்போன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாலாம் போனீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் வாட்டர் கொடுப்பாங்க. இது வந்து ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கும் நெகட்டிவ் வைப்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் கொடுக்கும் ஆன்மீக ரீதியாகவே. ஸோ இந்த காம்போ என்னன்னாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் ஆரோக்கியத்துக்கு இது மூணும் எப்போ தண்ணியில் போடணும், கொதிக்க வைக்கணும். நைட்டு கொதிக்க வச்சுட்டு காலையில் அது வந்து செட்டில் டவுன் ஆகிடும். அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றி குடிச்சா இன்னும் நல்லது. அதே மாதிரி அந்த ஆயில்ஸ் இருக்கு, இந்த பிசிஓடி ப்ராப்ளம் க்யூர் பண்ணக்கூடிய ஆயில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேட்ல இருந்தால் கட்டு உடச்சி கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது ஒன்று. இது ஹெல்த் லேடிஸ் ரிலேட்டட்ல எந்த ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் இந்த காம்போ செட் ஆகும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம். ஸோ திருமணம்ன்றது 1000 தடவை போய் கல்யாணம் பண்ணலாம், 1000 பொய்ய சொல்லிட்டாங்க, 1000 தடவை போய் பேசி கல்யாணம் பண்ணலாம், இதுதான் பழமொழி. ஸோ அந்த கல்யாணம் அப்படின்னும் பொழுது பணம் இருந்தும் சில பேர் கல்யாணம் ஆகலாம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைஜெயந்தி மாலான்னு பேர். இதில் வந்து மன்மதனோட மந்திரம் தரும். தொடர்ந்து அந்த மந்திரம் சொல்லும் பொழுது மன்மத தோற்றம் அப்படின்றது வரும். ஸோ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் கிராஸ் பண்ணாலும் ஒருத்தரை மட்டும் தான் பிடிக்குதுன்னு சொல்லி கல்யாணம் விவாகம் நடக்குது. அதே மாதிரி தான் பையன் சைட்லையும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைக்கு வந்து நம்மளோட உடம்புல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இது நெகட்டிவ் ஷேட் இருந்தால் அதை எடுக்கிறதுக்கு உடல் கட்டு உடல் சுத்தி அதை பெண்களை கொடுத்தோமோ அதே மாதிரி தான். இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி குளிக்கிறது தான். ஒரு தடவை குளிச்சா போதும் நம்ம உடம்புல இருக்கிற ஆறாவை கிளென்ஸ் பண்றது. அதே மாதிரி திருமணம் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவாக இது வந்து $1 கொடுக்குறோம். லக்ஷ்மி இது பார்வதியோட அனுகிரகத்தினால இது பூஜை பண்ணி கொடுக்குற $1 இது கல்யாணத்துக்காக. அதே மாதிரி இந்த வைஜெயந்தி மாலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மன்மதனோட மந்திரத்தை சொல்லி கழுத்துல ஒரு அரை மணி நேரம் போட்டா போதும். கொடுக்குறோம். திருமண தடை நீங்க, நல்ல காரியம் நடக்க, ஈர்ப்பு சக்தி பிறகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடைகள் இன்றி வளர, இப்போ திருமண தடை இருக்குல்ல, இது எல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த ராஜ வசிய குழம்பு இதோட ஸ்மெல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேம். இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஸ்மெல் பாருங்க. ஸோ ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய மூலிகையிலேருந்து எடுத்து பண்ணுறது. ஸோ இதை ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு போகும்பொழுது இந்த காம்பினேஷனோட வீட்டில் விளக்கேற்றி ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு போகிறாங்கன்னா அங்கே போனோன்னு சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுவாங்க.